வீட்டுக்கு தேவையான எல்லா ஹோம் அப்ளையன்சஸும் வாங்க ராசியான கடை பூர்விகா அப்ளையன்சஸ் இப்ப நம்ம முகப்பேர்ல மார்ச் 2ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. வணக்கம் நண்பர்களே. ஏகே அவர்கள் நடிப்புல குட் பேட் அக்லி அப்படின்ற டீசர் இப்ப பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. சமூக ஊடகங்களை எங்க பார்த்தாலும் அதான் ட்ரெண்டிங்கா இருக்கு. ஆனா இதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா இந்த குட் பேட் அக்லி டைட்டிலுக்கும் இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இதுவரைக்கும் என்ன ஃபேஸ்ல இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகள் ஒரு அக்லியான ஒரு ஃபேஸை இன்னைக்கு காட்ட தொடங்கி இருக்கு அப்படின்றதான் நமக்கு தெரியுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நேருக்கு நேரா ஒரு 50-100 வருஷம் முன்னாடி எடுத்துட்டாலும் சரி, இல்ல அடுத்த ஒரு 50 வருஷம் எடுத்துட்டாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் இனி நடக்கிறது அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ஸோ இதை பத்தி ஒரு டீட்டெயிலா பாயிண்ட் பை பாயிண்டா என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை பத்தி தெளிவா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல பாகிஸ்தான்ல எந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாதிகள்னால ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 தினங்களுக்கு முன்னாடி குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி சம்பவம் நடந்திருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா கைபர் பக்துவால நடந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்க்குள்ளேயே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்ப இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறதுனால இது என்ன 10ஓட 11 கூட இல்ல, 100ஓட 101 அப்படிதான் சொல்லணும். அவ்வளவு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி தானே நம்ம கடந்து செல்ல முடியாதுங்க. இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒரு 250 கிலோமீட்டர்ல தான் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் நடந்துட்டு இருக்கு. 4 மணி நேரம் ஜேர்னில அங்க போகக்கூடும். சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் கிளைம் பண்ணல. இந்த சம்பவங்கள் நாங்க தான் பண்ணோம்னு பொறுப்பேற்றுக்கவே இல்லை. ஆனாலும் இப்ப இந்த சம்பவங்கள் எதனால நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல மொத்தமா 6 பேர் இறந்திருக்கிறதாகவும் இதுல 10 பேர் சிவியரான இன்ஜுரியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமான ஒரு ஆள் தாருல் உல் அகானி. சோ இந்த மாஸ்கோட தலைவர், ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாஸ்க யூனிவர்சிட்டி ஆஃப் ஜிகாத் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். சோ அந்த அளவுக்கு ஃபேமஸா இந்த மாஸ்க்ல இருந்து பயங்கரவாதிகளை உருவாக்கி ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்களாம். சோ இதெல்லாம் நியூஸ்ல சொல்றாங்க. இது பாகிஸ்தான் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பாகிஸ்தான் ஏன் இதுவரைக்கும் இந்த நடவடிக்கையும் எடுக்கல? ஸோ அப்போ ஏதோ ஒரு காரணங்கள்னால யாரையோ ஒருத்தரை வளர்க்கணும்ன்றது தான் இவங்களோட நோக்கமா இருக்குன்ற இந்தியாவோட குற்றச்சாட்டு இப்போ உண்மையாயிட்டு வருது அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லை, சாம்பியன்ஸ் டிராஃபியும் கொஞ்சம் இந்த டார்கெட்டுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா கொஞ்சம் பல லேயர், அதாவது 2 லேயர் 3 லேயர்னால பல லேயர் ப்ரொடெக்ஷன் பாகிஸ்தான் ராணுவம் கொடுத்துக்கிட்டு இருக்கனால இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபியை ரன் பண்ண முடியுது. ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் வெளியேறின பிறகு இந்த சம்பவங்கள்லாம் நடக்குதுன்ற ஒரு சில கிரிட்டிசிசமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான்ல இருக்க தாலிபான்கள் இந்த ஹக்கானி நெட்வொர்க் சொல்லுவாங்க பாத்தீங்களா. சோ அந்த ஹக்கானி நெட்வொர்க்ல இருக்க பயங்கரவாதிகள் மிகப்பெரிய லெவல்ல இங்க இருந்து தான் போயிருக்காங்க. சோ இது மட்டும் இல்ல, இத டார்கெட் பண்ணது கிட்டத்தட்ட தாலிபான்கள், ஆப்கானிஸ்தான் தாலிபான்களோ இல்ல பாகிஸ்தான் தாலிபான்களோ கிடையாது. இதை டார்கெட் பண்ண ஒரு புது நெட்வொர்க் என்னன்னா ISKP சொல்லப்படுற இந்த தாலிபான்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் செயல்படுற இந்த பயங்கரவாத அமைப்பு தான் இப்ப இந்த சம்பவங்களை பண்ணிருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாரும் பொறுப்பேற்கல. அது மட்டும் இல்லாம இந்த அக்காடி நெட்வொர்க்கும் அவனுக்கும் ஆகாது. சோ அவனை டார்கெட் பண்ணணும், இந்த தலைவரை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற காரணங்கள்னாலதான் இந்த சம்பவங்கள் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவங்கள் மசூதிக்குள்ளேயே நடந்திருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ இனியும் ICC ஒரு டோர்னமெண்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 டிகேட்ஸ் 30 வருடங்கள் கழிச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஹாஸ்ட் பண்றதுக்கு ICC ஒத்துக்கிட்டாங்க. ஆனா 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பதட்டம்ன்றது இருக்கதான் செய்யும். ஏன்னா நம்மளே பார்த்திருப்போம், நியூசிலாந்து பிளேயர்ஸ், ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க. கமெண்ட்ரியில உட்கார்ந்துருக்கவங்க மேல ஹெலிகாப்டரும் மேல பிளைட் போனதுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்
வச்சுக்கிட்டு இன்னும் முழுமையா தீர்வு பார்க்காம இந்தியாவை யூஎன்ல பிளேம் பண்றதோ இல்ல ஐசிசி கிட்ட எங்களை வந்து நீங்க ஒரு சைடா வந்து நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு இந்தியாவை கை காமிச்சு குற்றம் சுமத்துறதோ பாகிஸ்தான் நிறுத்திக்கிட்டு அட்லீஸ்ட் அவங்க வீட்டை கிளீன் பண்ற வேலைகளை வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நான் வைக்க வேண்டியது இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு அக்லியான ஒரு விஷயங்க. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச போறாரு, ட்ரம்ப்பை சந்திச்சு பேச போறாருன்னு நான் நேத்து வீடியோல சொன்னேன். ஆனா இந்த பேச்சுவார்த்தைகள் 49 நிமிஷம் வீடியோ ஹிஸ்டாரிக்கல் வீடியோவா மாறிடுச்சு. இன்னைக்கு 49 நிமிஷம் வீடியோல ஜெலன்ஸ்கியும் ஓவல் ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கியும் அதே மாதிரி ட்ரம்ப்பும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ட்ரம்ப் சைட்ல ஓரமா வந்து ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்ல ஃபுல்லா மீடியா ஆளுக்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட் டிப்ளமேட்ஸும் ஒரு சில பேர் உட்காந்துருக்காங்க. மீடியா டார்கெட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஸ்மைலோட ஆரம்பிச்ச ட்ரம்ப் ஆனா முடிக்கும் போது பயங்கர கோவத்தோட முடிச்சிருக்காரு. ஸோ இதுல 3 நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலா ட்ரம்ப் பேசி கரெக்டா 3 நிமிஷம் வரைக்கும் பேசினாரு. அதுக்கப்புறம் 2-3 நிமிஷம் வந்து ஜெலன்ஸ்கி பேசினாரு. அது வரைக்கும் பெரிய விஷயம் இல்லை. இந்த 8-10 நிமிஷத்துல இருந்து ஒரு அப்படியே ஹீட் அப் ஆயிடுச்சு கான்வர்சேஷன். அதுல ஜேடி வான்ஸ் வர உள்ள பூந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த அந்த மீட்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி ஒரு வெறுப்பை வந்து 2 பேருமே காமிச்சுக்கிட்டதும் நீ வந்தோடனே தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஜெலன்ஸ்கி தரப்புல வந்து மறைமுகமா சொல்றதும் ஒரு மாதிரி கொலாடி சண்டை மாதிரி ஒரு சூப்பர் பவர்ன்ற ஒரு நாட்டோட தலைவர் பக்கத்துல ஜெலன்ஸ்கி உட்கார்ந்து இந்த அளவுக்கான ஒரு ஆர்கியூமெண்ட் ஒயிட் ஹவுஸ்ல நடந்தது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோவா இன்னைக்கு மாறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் ட்ரம்ப்பை பார்த்து பேசுறதும் அதே மாதிரி திருப்பியும் ஜேடி வான்ஸ் வந்து எப்படா நீ ட்ரம்ப்பை பார்த்து சொல்லலான்ற மாதிரி அவர் வெளிப்படையா கோவத்தை காட்டுறதும் ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ணதும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து உலகம் ரொம்ப அரிது பார்க்கறது. இப்ப பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுல வந்து ரொம்ப தெளிவா தெரியுது என்னன்னா ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப் வந்து ஒன் சைடா பாக்குறாரு, வெறும் இந்த ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடா எடுக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்திக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்ல, ஜேடி வான்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு, பாவம் அவரை கொஞ்சம் பாஸ் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக ஜேடி வான்ஸ் வந்து நீ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர் வந்து டிப்ளமேட்டிக்கா தான், டிப்ளமேசி தான் முக்கியம், டிப்ளமேசி நீ வந்து ஃபாலோ பண்ணணும், டிப்ளமேசியை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஜெலன்ஸ்கி வந்து ட்ரிகர் ஆயிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, டிப்ளமேசியா என்ன டிப்ளமேசி பேசுறீங்க, 2014 இருந்து 2022 வரைக்கும் ஏதாவது ஒரு குடைச்சல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ரஷ்யா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. புட்டினை கேட்டீங்களா? 2014 ஒபாமா இருக்கட்டும், ஜோ பைடன் ஆகட்டும், இல்ல அதுக்கப்புறம் ஒபாமா, அதுக்கப்புறம் இவரு ட்ரம்ப், ஜோ பைடன் யார் வந்தாலும் அது நிறுத்தல. சோ டிப்ளமேசி யாரை பத்தி என்ன டிப்ளமேசி சொல்றீங்க? அவன் தொடர்ந்து வயலேட் பண்ணிட்டு இருப்பான் சீஸ் ஃபயரை. இமானுவேல் மேக்ரோன் அதுக்கப்புறம் ஏஞ்சலா மெர்க்கெல்லாம் வச்சு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டது புட்டின் கூட, அது தொடர்ந்து வயலேட் பண்ணிட்டு இருப்பான், நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு அவரு பொங்கிட்டாரு. இது பொங்கின உடனே ஜேடி வான்ஸ் வந்து உடனே ட்ரம்ப் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து நான் உங்ககிட்ட மரியாதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஆனா இந்த ஓல் ஆபீஸ்ல ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மரியாதை இல்லாம நீ வந்து இந்த மாதிரி பேசுற, மீடியா வச்சுக்கிட்டு பக்கத்துல ஒரு அதிபரை வச்சுக்கிட்டு இப்படி பேசுறது என்னைக்கும் எங்களால் ஏத்துக்க முடியாதுன்னு ஒரு கோவத்தை வந்து வெளி காமிச்சிட்டாரு. இந்த கோவத்தை வெளி காமிச்சோடனே ட்ரம்ப்பும் சும்மா இல்ல, உங்களுக்கே தெரியும் ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு. ட்ரம்ப் உடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது நீ முதல்ல பேசலாமா, நீ பேசுறதுக்கு நீ எந்த இடத்துல இருக்கிற, சோ நீ இந்த வெரி குட் பொசிஷன், இந்த நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு பேசினா பரவாயில்ல, யூ ஆர் இன் a position to lose. சோ லூசரா இருந்துட்டு நீ பேசலாமான்ற மாதிரி வெளிப்படையா கேட்டிருக்காரு. சோ இது மட்டும் இல்ல, இந்த ஒரு கான்வர்சேஷன் ஹீட்டட் அப்பாவே போயிட்டு இருந்தது. சோ இதுக்கு நடுவுல இந்த ஊடகங்கள்ல நடுவுல பாத்தீங்கன்னா இந்த பேசிக்கிட்டு இருக்க ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கியும் பேசிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல வந்து உக்ரைனோட த டிப்ளமேட் என்வாய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களும் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பொதுவா எல்லா நாட்டோட என்வாயும் பண்ணுவாங்க. அவங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணில் தூக்கி கையை வச்சுட்டாங்க. ஐயோ இந்த ஆள் பேசுறத வந்து எப்படி ஏத்துட்டு போறோமோ தெரியலையே, கண்டிப்பா காலி அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தை வந்து ஒரு அதிருப்தியும் ஒரு சோகத்தையும் வந்து வெளிக்காட்டுற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் இன்னைக்கு அந்த வீடியோவும் இன்னைக்கு வைரல் ஆகப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை,
தொடர்ந்து அமெரிக்கா இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு எல்லாருமே இன்னைக்கு வைரலா இந்த வீடியோவை ஷேர் பண்ண ஆரம்பிச்சோடனே இந்த ட்ரம்ப்பும் இலன் மஸ்கும் சேர்ந்து அமெரிக்காவை நாசப்படுத்த போறாங்க. இனி இந்த ட்ரம்ப்பும் அதே மாதிரி இலன் மஸ்கும் இந்த ஒட்டுமொத்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்டர்நேஷனல் அஃபேரை வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்க, இதுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரிட்டிசிசம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு இப்ப உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒட்டுமொத்த யூரோப் நாட்டோட தலைவர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ட்வீட் யார் பண்ணியிருந்தார் பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸ் வலைதளங்கள்ல போஸ்ட் போட்டிருந்தார் பாத்தீங்கன்னா, டொனால்ட் டஸ்க் தான் போட்டிருந்தாரு. உடனே தேங்க்யூ அப்படின்னு இவர் ரிப்ளை பண்ணியிருந்தார். ஜெலன்ஸ்கி அங்கிருந்து கிளம்பவே இல்லை, கிட்டத்தட்ட உதச்சி அமைச்சிருக்காங்க ஜெலன்ஸ்கி தான் சொல்லணும். லஞ்சு நாங்க ஒன்னா உட்காந்து பேச போறோம் அப்படின்லாம் ஆரம்பத்துல சொன்னார் ட்ரம்ப். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லை, லஞ்சு கிஞ்சு எதுவுமே இல்லை, அப்படியே கிளம்புன்னு விரட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு விரட்டி அடிச்சதுக்கான அதுவும் நிறைய டீல்ஸ் நாங்க என்னென்ன போட்டோமோ எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. இனி ஒரு நிராயுதன பாணியா தான் இன்னைக்கு நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜெலன்ஸ்கிக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க கொடுத்துட்டு இருந்த எல்லா எய்டுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு ஏற்கனவே. ஸோ இதெல்லாம் நடந்த உடனே ஒரு சோகமான ஒரு ஃபேஸை வச்சிருக்கு. இதுக்கு வேற நடுவுல நீ ஏன் ஃபார்முலா வரல அப்படின்னு ஒரு ஊடகம் வேற கேட்கிறாரு அவர். இப்ப ஜெலன்ஸ்கியை பார்த்து, நீ எதுக்கு மிலிட்டரி கேமஃபிளேஜ்ல வந்திருக்க, என்னத்தை காட்டுறதுக்காக நீ இப்படி மிலிட்டரி கேமஃபிளேஜ்ல வந்த, நீ ஏன் ஒரு டிப்ளமேட்டா நீ ஒரு நாட்டோட தலைவரை பாக்குற, எதுக்கு நீ கோட் சூட் போட்டு வரல, நான் சீக்கிரமா கோட் சூட் போட்டு வருவேன், அதுக்கான நாள் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 49 நிமிஷம் ஃபுல்லா ஒரு மாதிரி ஹீட்டடப்பா ஒரு மாதிரி ஃபயரா ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்குங்க. இது மட்டும் இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு செட்பேக் ஜெலன்ஸ்கி அசிங்கப்பட்டிருக்காரு அப்படி தெரிஞ்சோடனே, கவலைப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்னு இந்த யூரோப் டொனால்ட் டஸ்க், அதுக்கப்புறம் போலாண்டு சப்போர்ட்டை தொடர்ந்து ஓலாஃபும் சொல்லியிருக்காரு. அதாவது ஜெர்மனோட சான்சலரும் சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லை, யூரோப்ல இருக்க எல்லா நாடுகளுமே எல்லா நாட்டோட தலைவர்களும் நாங்க இருக்கோம்னு போஸ்ட் போட, அவரை டேக் பண்ணி கூட போஸ்ட் போடல. சில பேர் போஸ்ட் போடலனாலும் அவரு அதை பார்த்துட்டு எல்லா போஸ்டையுமே ரீட்வீட் பண்ணி, அதாவது ரீபோஸ்ட் பண்ணி தேங்க்யூன்னு சொல்லிட்டே இருந்தார். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை அவரும் பதில் சொல்லிக்கிட்டே சொல்லி ஒரு சிம்பத்தி உருவாக்கி வச்சிருக்காரு இன்னைக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்புடையான இந்த மோதல் நல்லதா இல்ல ட்ரம்ப் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ நிறைவு செஞ்சுப்போம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுப்போம். ஜெய்ஹிந்த், பாய். வீட்டுக்கு தேவையான எல்லா ஹோம் அப்ளையன்சஸும் வாங்க ராசியான கடை பூர்விகா அப்ளையன்சஸ் இப்ப நம்ம முகப்பேர்ல. மார்ச் 2ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.